இஸ்ரவேலே, நீ இனி அணைந்து திரிவதில்லை. ஆமென். எனவே 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் கடைசி பகுதி, நீ இனி அணைந்து திரிவதில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் என்ன மெசேஜ்? நானே ஒரு பரிகாரம். அது தொடர்ந்து ஆவியானவர் உங்களோட பேசுகிற வார்த்தை, நீ இனி அணைந்து திரிவதில்லை. ஏன் அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லுகிறார்? நீ அணைந்து திரிவதில்லை. ஏன் கர்த்தர் அழைப்பு சொல்றாங்க? என்ன அப்படின்னு என்ன? நம்ம அலைஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமென். அலைஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய அன்பாயத்தை நம்மளுடைய ஆளு சந்தத்தை பார்த்தார். அவரே மகனே, நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நீ அலைந்து திரிவதில்லை. அலைந்து திரிவதில்லை. ஏன் அலைந்து திரிஞ்சோம்? நாம் அலைந்து திரிஞ்சதுனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நீ அலைந்து திரியான்னு சொல்றாரு. அலைந்து திரிஞ்சது காரணம் ஒண்ணுங்க. நீ அலைந்து திரிஞ்சோம். அல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யவும் தேவனை கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அப்படி தேவனை கர்த்தரை மறந்தது நிமித்தம், நம்ம அலைஞ்சு திரிந்தது நிமித்தம் நமக்கு என்ன நடக்கிறது, என்ன நடந்தது? அல்லேலூயா. ஓசியா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனம். நம்ம கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழைப்பு திரிந்ததினாலே நமக்கு என்ன நடக்கிறது? படிக்கலாமே. ஓசியா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அவர்கள் என்னை விட்டு அழைத்து திரிகிறபடியினால் அவர்கள் என்னை விட்டு அழைத்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். அவங்களுக்கு என்ன வரும்? கேடு வரும். ஏன் பிரச்சனை? ஏன் போராட்டம்? தேவனை மறந்த நிமித்தம் நம்ம அழிஞ்சு திரிகிறோம். அழிஞ்சு திரியினால நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கேடு வருகிறது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய அக்கிரமங்களின், பாவங்களின், மீறுகளின் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரம் இருக்கிற கர்த்தரை நாம் மறந்து அவரோட வழியை விட்டு நம்முடைய வழியை பின்பற்றி போல விட்டோம், அலைந்து திரிகிறோம். அப்படி அலைந்து திரிகிறதுனால நம்மளோட வாழ்க்கையில கேடு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, என் மகன் என் மகள் என்னை விட்டு விலகி போனால அவர்கள் வாழ்க்கையில கேடு வந்திருக்குது. அதை என்ன நிவர்த்தி செய்வதற்கு கர்த்தர் ஒன்று செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நானே ஒரு பரிகாரி சொன்னார். இந்த வருடம் அவர் பரிகாரியாக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மறந்து அவர் வழியை விட்டு அழைத்து திரும்பிய நமக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்புவதற்கு மனம் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்துல நீ திரும்பு, நீ அழைத்து திரிவதில்லை, உனக்கு கேடு வராது சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ என்னிடத்துல திரும்பு. நாம என்ன பண்றோம்? யோ
யோபு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யோபு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். கர்த்தர் மனதிலிருந்து திரும்புன்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? படிக்கலாமே. இருளில் இருந்து திரும்பி வர நம்பிக்கை இல்லாமல் யாருக்குமே இல்ல. இருளிலிருந்து எல்லாரும் திரும்பி வர நம்பிக்கை இல்ல. பட்டயத்துக்கு அவன் பயப்படுறான். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பின்வாங்கி போயிட்டோம், வழிதப்பி போயிட்டோம், அழுது தீரினோம். கர்த்தர் அழைக்கிறார். ஆனா என்ன பண்ணணும்? வர பயப்படுறோம். ஏன்? இருள் இருக்குதான். அந்த இருளிலிருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு பயம். ஏன்னா வெளியே அழைவோம், பட்டயம் இருக்குது, நம்ம முன்னாடி பிரச்சனை போராட்டம் நம்மளை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னா நமக்கு பயம். அல்லேலூயா. தேவனுக்கு பின்வாங்கி போய் கர்த்தர் அழைக்கிறார். நீங்க வான்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ள திரும்பி வருவதற்கு நமக்கு என்ன பயம்? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்ல. இந்த வருஷம் ஆயிடுச்சு, இந்த நாளை ஆயிடுச்சு, எல்லாம் சொல்லிட்டாங்க, இனி நடக்குமா நடக்காதா, இங்க போய் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாம அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஆழத்தை புரிஞ்சு கொண்டுதான் இருக்க வேண்டும். வாழ்க்கை கேள்வி வரத்தான் செய்யும். அல்லேலூயா. இந்த நாட்டில் கர்த்தர் எல்லாரும் உங்களையும் மறுபடியும் சொல்கிறார். கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீண்டுமாக ஆவியானவர் சத்தியம் சொல்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாக எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழிதப்பி போனவர்கள் இருந்ததில்லையோ. ஆமென். அல்லேலூயா. எழுந்தாச்சு, வழிதப்பி போயாச்சு. தேவனை அவருக்கு பின்வாங்கி கட்டளை திரும்பி போயாச்சு. ஆனால் கட்டளை பாருங்க, நீ மறுபடியும் சொல்றாரு, விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் இருந்ததில்லையோ. ஆமென். ஒரு கீழே விட்டா அப்படியே பெட்ரோல் பேச்சு வச்சிருப்பாங்க. அப்படியே வண்டி போக சேர்ந்து அவங்க முன்னாடி வந்துருப்பாங்க. இதுன்னு உடனே இருந்தீங்கன்னா ஆமென். அல்லேலூயா. ஒரு வழி மாதிரி ஒரு மனத்திற்கு வழி மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிருக்குன்னா வழி தெரியல, வழி தப்பு தெரியல, திரும்பி வந்துடலாம். நம்ம போகிறது சரியில்லை, நம்ம நல்ல திரும்பி வந்துடலாம். ஆனால் நம்ம போகிறது சரியில்லை, தேவன் மறு பின்வாங்கி போயிட்டோம். ஆனால் திரும்ப இருக்கு. அதை கட்ட சொல்லுது. கீழே விழுந்தவன் எழுந்திருந்து இல்லையா, வழிதப்பி போனவன் திரும்புறது இல்லையா, நீ திரும்பு. ஆமென். நீ திரும்பு. நீ ஏன் அழைச்சு தெரிஞ்சிருக்கிற? இஸ்ரவேலை நீ அழைச்சு தெரியுற. இனி நீ அழைத்து திரியவில்லை. அல்லேலூயா. நீ திரும்புறதில்லை. நம்முடைய வேதத்துல வழிதப்பி திரும்பி போனவர்கள் என்பதை பார்க்கலாம். வழிதப்பி திரும்ப வந்து நிலைமையில மீண்டும் ஸ்தானத்தை சொல்லியிருக்காங்க. ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரம் அவருடைய 16 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை வாசிக்கலாம். லூக்கா 15 11 14 வசனம் வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களே இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன்
பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தகப்பனை விட்டு போனா அங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு. பல்வி சாப்பிட கௌரவம் கிடைக்கும். இதெல்லாம் கேள்வி. தேவனை மறந்து நம்ம அழைச்சு தெரிகிற மாதிரி தன் தகப்பனை விட்டு என்ன அப்புறத்துக்கு அழைச்சா குடி பஞ்சம் வச்சு அழைச்சு முடியலாம். எது கருத்துனா ஆகாரம் பண்ணி சாப்பிட கௌரவம் கூட அவனுக்கு கிடைக்கும். இது கேள்வி. நம்ம தேவனை மறந்து நம்ம வழிதற்கு நம்ம அழைச்சு தெரிகிற போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் எதுவும் வராது. அதான் கேள்வி. கேடு வரும். தேவனை மறந்து வளர்த்து பின்மாறி போனோம்னா அழுது திரிவோம். ரெண்டாவது சாப்பாடு ஆதாரம் நன்மை எதுவுமே நமக்கு வராது. அதான் கேள்வி. இல்லையா? இதெல்லாம் நடக்கிறத கட்ட சொல்ல நீங்க என்னிடத்தில் திரும்ப அப்படிங்கிறது. என்னிடத்து திரும்பு. லூக்கா 15:17-18. லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன். பசி நமக்கு நன்மை நமக்கு ஆசீர்வாதம்லாம் தடையாகி கேடு உண்டாகும். அவன் பசி பற்றி அழிதான். நமக்கு அறியலாம் தேவனை மறிந்து அலைவது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போனா எழுந்துதான் வசனம் சொல்லுகிறது. விழுகிறவன் விழுந்துட்டான். என்ன பண்ணான்? எழுந்தான். எறும்புறான். எழுந்த தகப்பனத்துக்கு வந்தான் போறது அப்படின்னு திரும்புகிறான். மலையா விழுந்துகிறவன் எழுந்துலையோ வலிந்து போனவன் திரும்புறதுலையோ விழுந்து போன எழுந்து தகப்பனத்துக்கு வருகிறான். ஆமென். அல்லேலூயா. 22:23 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். திரும்பவும் மரித்தான், திரும்பவும் காணாமல் போனான், திரும்பவும். அப்போ இவன் திரும்பிட்டான். இல்லையா? இல்லைன்னா அங்கேயே இருக்கிற அப்படின்னா குழந்தைங்களாம் கிடைக்கலாம் கிடைக்காது. ஸ்நானத்துக்கு இழந்து போனா திரும்ப ஸ்நானத்துக்கு ஆண்டு கூட்டி கொண்டு வந்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஆமே அதிகாரத்தின் போதத்தை கொடுத்தார். திரும்பவும் மரிச்சார், திரும்பவும் உயிர்ப்பித்தார். ஆமே காணாமல் போனார், திரும்பவும் என்ன பண்ணார்? காணப்பட்டார். அல்லேலூயா. தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் அழுது திருச்சி கேடு வந்து தனக்கு அண்ணா புத்தி வந்தது. அவன் புத்தி வந்திருக்கா? புத்தி வந்திருக்கா? திரும்பிருக்கமா? தேவன சமூகத்துல தேவன சமூகத்தை எத்தனை நாள் விலைக்கு போயிருக்கோம்? வாரப்பா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதை புத்திரமா போராடுறதுக்கு இவன் நம்ம தூரத்துக்கு தான் போவானா? இவன் நம்ம தூரத்துக்கு இந்தியாவுக்கு தான் போவானா? ஒரு நாட்டுக்கு போனீங்கனாலே அது தூரம் நம்ம
எடுத்து எடுத்து ஆகாருடைய தோள்களின் மேல் வைத்து ஆகார் தோளில் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்தான். பிள்ளையை ஒப்பு கொடுத்தான். அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இவருக்கு ஸ்நானத்தை வெட்டி ஸ்நானத்தில் இருக்கும்போது அவள் ஒரு குறையும் இல்லை. ஆமென். அவள் அவள் ரெண்டாவது மணிதான். ஆனால் ஸ்நானம் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் தெரிஞ்சாலாம் இல்லை. ஸ்நானத்தை விட்டு வெளியே வரும்போது வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு நம்ம கூட உறவு இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தகப்பனை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்ம அழைச்சி தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதை 21 வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அது 21 வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் நம்ம வனாந்தரத்தில் நம்ம அழுது தெரியும்போது அவங்களுக்கு தான் நம்மளோட பிரச்சனை எண்ணி அழுது குழம்புறோம். ஆமென். இனி வழி இல்லை. வனாந்தரம் நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம வனாந்தரம் இருக்கணும். அழுது திரிகிறோம், அழுகிறோம், குழம்புறோம். ஹல்லேலூயா. இனி என்ன வழி இருக்குது? ஆதாரம் வனாந்தரத்தில் அழுது திரிகிறார். ஏன் அழுது திரிகிறார்? தண்ணி. அவன் போறது வழி இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு ஆபிரகாம் தான். அந்த ஆபிரகாம் தன்னை நம்பியிருந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கைவிட்டாரு, போசிட்டாரு. அந்த உறவு இல்லை. இப்ப எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வனாந்தரத்துல அவள் அழைந்து முடிகிறாள். போறதுக்கு வழி இல்லை. எங்க போறது? யாரை பார்க்கறது? ஒண்ணுமே தெரியல. பையனோட அழுக காண முடியல. அவன் தண்ணி செலவழிச்சு. ஆமென். அந்த வனாந்தரத்துல தண்ணி இல்லை. நம்மளோட வாழ்க்கை அதே மாதிரிதான். அழுது திரிகிறோம். தண்ணீர் ஆசீர்வாதம் இல்லை. தண்ணீர் சுகம் இல்லை. தண்ணி என்கிற சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இந்த ஆகார் தன் பிள்ளைக்காக அவளுக்காக தண்ணீருக்காக அழுது கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு தான் சமாதானத்தை ஏற்படுறோம், அலைகிறோம். குடும்ப சமாதானம் இல்லை, வேலை இல்லை, ஒரு குடும்ப சமாதானம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, குடும்பம் தண்ணி கிடைக்காம அலைகிறோம், சமாதானம் கிடைக்காம அலைகிறோம், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம பண்றோம், அழுது உடனே கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன? அழுது திரியறனாலே நம்ம அழுது திரியறனால அப்படின்னா தண்ணி இல்லாம அழுது புலம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதோட 14 வசனமே ஆதி 21 வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இந்த நாள் ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு பாஸ் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு பேர் சொல்லி உனக்கு என்ன சம்பவிச்சது? ஆமென். உங்க பேர் கொடுங்க. தேவதூதன் உங்க பேர் கொடுக்கறதா நீங்க நினைச்சீங்க. ஒவ்வொரு பேர் கொடுத்து இந்த நாள்ல ஒவ்வொரு பேர் கொடுத்து உனக்கு என்ன சம்பவிச்சது? சாராளே, உனக்கு என்ன சம்பவித்தது? வச்சுங்க. உனக்கு என்ன சம்பவிச்சது? ஏன் பயப்பட? படிக்காமே தேவன். பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டார். போதும். பயப்படாதே. உன் சத்தத்தை கேட்கிறார். உங்களை எதை நினைச்சு எதை குழம்பி கழிச்சு ஒன்றும் முடிய நினைச்சிருக்கிற காரியங்களை கேட்டு சொல்லுகிறார். பயப்படாத. உனக்கு என்ன சம்பவிச்சது? ஏதோ ஒரு பெரிய காரியம், அதோ பெரிய விஷயமா அவர் சொல்றார். நீங்க மழை போல இருக்கிற காரியத்தை நீங்க பயந்து குழந்தைங்களா அவர் சொல்றாரு. பேரரசர் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பவிச்சது? ஏன் பயப்படுற? பயப்படாத. இந்த நாளை கட்ட ஒவ்வொரு வருஷம் பயப்படாதே. நீ நினைச்சிருக்கிற காரியத்தை கொடுத்து பயப்படாதே. ஆமென். பயப்படாதே. 19 வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது
வனாந்தரத்துல அலைஞ்சு திரியிற வரைக்கும் ஒரு தண்ணி கூட அவருக்கு கிடைக்கும். ஆமென். உங்களுக்கு முயற்சி எதுவுமே கிடைக்கல. ஆனா தேவன் அவரோட பேசினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணில் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு குருவே அருள் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தருக்கு எதுவுமே தண்ணி கிடைக்கலையா, தண்ணி கூட கர்த்தர் குருவே கொடுப்பார். ஆமென். ஆமென். அது தோண்ட என்ன ஆகுமா, வந்துகிட்டே இருக்கும். அது நீரூற்று குறையவே குறையாது. ஆமென். நீ தண்ணிக்காக குடிக்கிறீங்க, கர்த்தர் தண்ணி நீரூற்றே கொடுக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு என்ன காரணம்? ஆதாரம் ஏன் கிடைச்சது? ஆதாரம் எப்படி கிடைச்சது? வனாந்தரத்துல அழகு புரிஞ்சிட்டு ஆதாரம் துறவு எப்படி கண்டது? இப்ப தேவதூதன் வந்து பேசுறார், ஆகாரம் பேசுறார். அப்போ அவருடைய சிந்தை அவன் என்ன பண்ற கண் என்ன பண்ணுமா, தேவதூதன் பக்கம் திரும்புது இல்லையா? ரெண்டு தேவதூதன் பேசுறாங்க. இப்ப ஆதாரே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நீங்க அசால்ட்டா பார்க்காம எங்க பார்த்துருந்தா பேச முடியுமா? அவன் என்ன பண்ணா, அவருடைய சிந்தை திருமணது, அவருடைய பார்வை திருமணது. ஹல்லேலூயா. வலதுக்கு போனவங்க திருமணது இல்லையோ, வலதுக்கு போனா அவருக்கு வழியே இல்லை. ஆனா திருமணம் வரை தேவதூதன் பக்கம் திருமணம் கட்ட பக்கத்துல கட்டை பெரிய காடி பேசுறாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆதாரை வச்சு எத்தனை பேர் பேசியிருக்காங்க, எத்தனை பேர் கட்ட வேறதமா பேசியிருக்காங்க. ஆனா இந்த நாள்ல இப்படி அவள் தேவன் பக்கமாக திரும்பினார். தேவ சத்தத்தை கேட்டு திரும்பினார். வானத்தில் தேவதூதன் இறங்கி வந்து ஆதாரத்தை பேசினார்கள். அவர் சத்தத்துக்கு தேவனுக்கு திரும்பினார். திரும்பணும் போதுதான் அவன் நீரூற்றை கண்டார். ஒவ்வொரு தேவ சத்தத்துக்கு திரும்பணும். ஆமென். தேவனுக்கு திரும்பணும். அதான் திரும்ப கிடைக்கும். நம்ம வருஷம் வழி போயிருவோம், தேவனை உடன்படிக்கை கடைபிடிக்க மாட்டோம், கட்டளை கடைபிடிக்க மாட்டோம், உடன்படிக்கை மறந்து போயிருவோம். ஆனா எனக்கு என்ன வேணும்? நீர் இருக்கணும். போட்டவங்க தண்ணியோட நான் சொல்றேன், கேடு வந்துடும். தேவனுக்கு பின்வாங்கி போய் அழகு தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அழகு தெரியுவாங்க. ரெண்டாவது ஒண்ணுமே கிடைக்காது, தண்ணி கூட கிடைக்காது. கட்ட சொல்றாரு, ஏன் மக என்னை விட்டு போயிட்டான். ஆனா கட்டல் பாருங்க, எவ்வளவுதான் அப்பொழுது பாவம் செஞ்சாலும் தேவனுடைய தூரம் போனாலும் கட்டல் என் மகனே மகனா சொல்றாரு. நாம என்ன பண்றோம், மறந்துடும். என் தகப்பன் மறந்துடும். நமக்கு அப்பா இருக்கிற மறந்துடும், அழைச்சிட்டு அங்கேயும். ஆமென். கட்டல் மறக்கல நம்ம. இல்லையா? கட்டல் உங்களை நீ மறக்கல. அவர் நஷ்டத்துக்கு எப்ப மகன் திரும்பி வருவான், எப்ப மகள் திரும்பிதான் நினைக்கிறது. இல்லையா? அந்த இளையகுமாரன் பாருங்க, சொத்துல வாங்கிட்டு தூரம் போய் எல்லாம் சமைச்சிட்டான். ஆனால் தகப்பன் எப்போ வருவான் எப்போ எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் மாடிக்கொள்கிறதை அங்கு கேட்ட பாருங்க, பையன் வருவானா? ஒரு நாள் வந்து திரும்பி பையன் வர்றதுக்கு முன்னாடி அப்பா அடிக்கடி ஓடி போறாரு. ஓடி போய் கற்றுக்கிட்டு புத்தம் செலுத்துறாரு. எத்தனை நாள் குடிச்சானே குடிக்கலையோ, பிரசமாட்டா மாற்ற பிச்சைக்காரனை போல ஆள் பிரசம் வந்துருக்கான். அதெல்லாம் பார்க்கல. ஓடி போய் தன் மகன் ஸ்தானத்தில் அவர் ஓடி போய் கற்றுக்கிட்டு புத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளை கட்ட நம்ம அதெல்லாம் பார்க்கல. தேவை தகப்பனுக்கு தூரம் போய் எப்படி இருந்தோ அதெல்லாம் தேவையில்லை. திரும்பி வரைக்கும் பாருங்க. தேவனுக்கு திரும்புங்க, நீரூற்று கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க முன்னாடி எப்படி இருந்தா அப்படியே ஆண்டு திரும்ப கொடுப்பார். இல்லையா? நான் போய் ஒரு வேலை கணக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, திரும்ப ஸ்நானத்தை நல்ல வஸ்திரம் அதிகாரம், திரும்ப அந்த பையன் அதிகாரம் மோதல் கொடுக்குறாங்க. நீ தேவன் திரும்ப மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு பயணத்தை காட்ட கொண்டு வருவார். நீங்க முன்பே ஆசீர்வாதம் கொடுத்தீங்களோ கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். திரும்புங்க வாழ்த்துக்கு. ஹல்லேலூயா. இனி அழைத்து புரியவில்லை. ஹல்லேலூயா. இனி அழைத்து புரியவில்லை. இப்போ நம்ம அழைத்து புரியவில்லை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அழைத்து புரியக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏன் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எனவே 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம்.
24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நல்ல ஒரு குடும்பம் வேணும்னா இருக்கிற சூழ்நிலை அடைந்த சூழ்நிலை விட்டு நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பாறையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. முக்கியமானவர்களே, பார்வை என்ன அருவருப்பான காரியம். தேவனை விட்டு விலகி போய் அருவருப்பான காரியங்கள் செய்யும் போது நம்ம இன்னும் அழகு தெரியும். அதான் கேது வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் என்ன வருகிறது? தேவனை விட்டு விலகி போறது அருவருப்பான காரியம். நீ கட்டறத ஒரு நாள் நீ விலகி போனாலும் அருவருப்பு சொல்றாரு. அருவருப்பான கட்டற பிடிக்கு அருவருப்பான வச்சா அதெல்லாம் செய்யவே இல்லை. ஒரு சண்டை நீ விட்டு விலகி போனீங்கன்னா அருவருப்பு இல்லை. அவ்வளவு பார்வை கட்டற அது மாதிரி அருவருப்பு. தேவ சமூகத்தை நீ விலகி போனா அருவருப்பு சொல்றாரு. ஆமென். தேவ உடன்படிக்கை முடிச்சுட்டு போனீங்கன்னா அது அருவருப்பு இல்லை. தன் தகப்பட்ட பிள்ளைக்கு ஒருவனை முடிச்சுட்டு போனீங்கன்னா அது அருவருப்பு சொல்றாரு. ஆமென். இல்லையா? அந்த அருவருப்பை ஆயத்தை விட்டு அதத்தை விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென். நீ அலைந்து திரிவதில்லை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கும்போது சொல்லுங்க, படிங்க, எழுதிச்சுங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்க, நம்ம தேவனை விட்டு விலகி போகிறோம். நம் தேவனுடைய வழிக்கு மாறி போகிறோம். கட்டங்களை மீறி போகிறோம். ஆமென். தேவனுக்கு திரும்புவதில்லை. ஏன்னா தேவனுடைய மகத்துவம் தெரிய கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் தெரிய கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் தெரிய கிடையாது. தகப்பனோட மகிமை நமக்கு தெரியதில்லை. ஆனா ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. என்னன்னு படிங்க. அசுத்த ஆவி, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன். என்ன சொல்றது? ஆவி நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன். ஃபர்ஸ்ட் அது விட்டு வெளியே போதா, வறண்ட இடங்களை அலைந்து திரியுதா? என்ன சொல்றது? ஐயோ, என்னால அலைய முடியலப்பா, நான் திரும்ப என்ன பண்ணேன், விட்டு வீட்டுக்கே திரும்பி போறேன். ஒரு அசுத்தாரியை திரும்பி போன போது தேவ சமூகத்தை விலகி போனாமா திரும்பி போகிறது என்ன? புரியுதா சொல்றது? ஒரு அசுத்தாரியை தன் வீட்டுக்கு புறப்பட்டு போய் வறண்ட அலைந்து திரிஞ்சு அது ஒண்ணுமே சரியா வரல. நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் நல்ல நான் திரும்பி போறேன், அது திரும்பி போகுது. மனுஷனுக்கு அது திரும்பி போகுது. நம்ம ஆசீர்வாதம் கட்டணம் இருக்குது, தேவன் இருக்குது, நாம திரும்பி போக மாட்டோம். புரிஞ்சுதா? ஒரு அசுத்தாய் திரும்பி போகுது, நாம தேவன் திரும்பி போகாம இருப்பது என்ன? சரியா? திரும்பி போகுது என்ன? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கான். அங்கெல்லாம் இல்லை, வேதனை பண்றாரு இல்ல. படிங்க, இது படிக்க ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா ஆவிக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவர் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷனை சொல்லுவார்கள். நீயோ என்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய்,
சொல்லிவிட்டார். கர்த்தர் சொல்லிட்டார். யாரெல்லாம் சொல்ல முடியும்? யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் ஒரு மனைவி தள்ளி விட்டு அந்த மனைவி இன்னொருத்தரோட விவாதம் பண்ணும்போது திரும்ப அந்த முதல் மனுஷனை போய் பார்க்க முடியுமா, பேச முடியுமா? உலகம் சொல்லும், நீ வண்டிய நீ வந்து உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படின்னா அநேக நம்ம பண்ண ஆளுக்கு நீங்கிறதுக்கு திரும்பி வா. தேவன் விட்டு பின்வாங்கி போன அநேக காரியங்களை செஞ்ச, என்னை விட்டு என்ன பண்ண விக்கிரகத்தை போன, கடாவுக்கு போன, ஒரு அர்த்தம் போன. அதான் என்னை விட்டுட்டு மனுஷனுக்கு என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுத்த கேட்டாலும் சொல்லுது. என்னை மறந்துட்டு நீ மனுஷன் தான் முக்கியம் போன, பரவாயில்ல அதெல்லாம் போயிட்டு, ஆனாலும் நீ திரும்பி அப்படிங்க. ஆமே எவ்வளவு பார்த்தீங்களா? நாம என்ன பண்ணுவோம்? மறந்து போனா என் மனதில் நீ கிளம்பு முடிஞ்சு போய்க்காரு திரட்டிப்போம். பையனா பிள்ளை தப்பு பண்ணாங்களோ நீ பையன் இல்லை, நான் உனக்கு கடவுள் இல்லை, கிளம்பு, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லிப்போம். சுற்று ஒரு ரூபாய் கிடைக்காதுன்னு திரட்டிப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்து எவ்வளோ தப்பு பண்ணாலும் எவ்வளோ அக்கிரமாக செஞ்சாலும் பரவாயில்லப்பா நீ திரும்பி நினைச்சிருக்கலாம். ஏன்னா அதுவே எப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? அலைஞ்சு திரியுது, அதே நினைச்சு கேடு ஒரு ஆசீர்வாதம் வராது, ஒரு தண்ணி கூட கிடைக்காது. திரும்பிமா நீ திரும்ப வந்து உனக்கு குரல் கொடுப்பேன். சரியா? நான் சாதனை கொடுப்பேன். திரும்பி வந்து நான் கேட்டால் அந்த அதிகாரத்தை கொடுப்பேன். சரியா? திரும்பி வா அப்படிங்க. ஆமே இல்லை தெரியுமா? நம்ம தேவனுக்கு எவ்வளவு போயிருக்கோம்? துரோகம் ஆசீர்வாதம் சொல்றமே, ஆனா தகப்பனுடைய சாதனையும் தேவனுக்கு சாதனை தூரம் போனவே. இனி அழைப்பு பிரிவதில்லை. நீ அழைத்து பிரிவதில்லை. நீ என்னோட சமூகத்துக்கு வா, நீ எனக்கு திரும்பி வா, நான் ஒருவரை கொடுப்பேன், ஆசிரியப்பேன், திரும்ப சாதனத்தானே கொடுப்பேன். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. தேவசம் ஒப்பு கொடுங்க. திரும்ப வந்துருங்க, தேவசத்துக்கு வந்துருங்க. கரெக்டாக ஒவ்வொரு ஆசிரியர்